டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் கீழ்கண்டவற்றுள் சட்டமேலவை இல்லாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம். மற்ற எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2019ஆம் ஆண்டு கலைச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இல்லை. சரி, இதுக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்ப்போம். சட்டமேலவை அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது 2019 வரை 7 இருந்துச்சு. இப்போ எத்தனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு நிரந்தர அவை. 30 வயது நிரம்பியவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 3ல் ஒரு உறுப்பினருக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், ஊபி ஆகிய மாநிலங்களில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 கலைச்சிருப்பாங்க. யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க அப்படின்னா எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. சட்டமேலவையோட கடைசி தலைவர் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம் இருந்திருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போ கலைக்கப்பட்டிருக்கோம்னா 2019 கலைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.